ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். பாருங்கம்மா, நம்ம இப்போ இன்றைக்கி நம்ம வனத்து சின்னப்பருக்காக வெட்டின கிடாயில் நாம் மட்டன் ஃப்ரை பண்ண போகிறோம். மட்டன் ஃப்ரை சொல்ல முடியாது, கொஞ்சம் கிரேவி மாதிரியும் கொஞ்சம் செமி ஃப்ரை. இதுக்கு நாம் இப்போ என்ன பண்ணிட்டோம், மட்டன் மட்டும் கழுவி போட்டிருக்கோம், மஞ்சள்தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இந்த டம்ளரில் பாருங்கள், இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒரு 300 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம நல்லா குக்கரில் ஒரு 2-3 விசில், ஏலங்கரியாக தான் இருக்குது, 2-3 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்னு. பை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த மட்டனுக்கு போட்டு என்னென்ன அரைக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மலை பூண்டுங்க, ஒரு 4 பூண்டு போட்டிருக்கிறேன். இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு போட்டிருக்கிறேன். நம்ம வெங்காயம் எப்போவுமே இப்படி தானேங்க உரிப்போம், நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா அலசிட்டு பாருங்கள், நல்லா அந்த மறுபடியும் அதை ஒரு வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல், இது நல்லா அரைச்சிக்கிட்டு நம்ம இந்த தக்காளியை போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். கறி வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த விசில் எடுத்துகிட்டு இப்போ எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிடுறேங்க. ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செமி கிரேவி மாதிரி பண்ணலான்ட்டு இருக்காங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி விழுது, அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம். இது கறி மசால், இது குழம்பு மிளகாய்த்தூள், இது கொத்தமல்லி, இது மிளகுத்தூள், கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் போட்டு இதில் ஃப்ரை பண்ணுறோம். இந்த பாத்திரத்தில் நான் சொல்லியிருக்கேங்க, நான் தண்ணி எண்ணெய் ஊற்ற மாட்டேன், சரிங்களா? அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இந்த அடி பேஸ் நல்லா சூடாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வணங்க ஆரம்பிச்சிருங்க. இதில் எண்ணெயே ஊற்றலை, அதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் மிதக்கிறது நான் காமிக்கிறேன். இந்த மட்டனில் இருக்கிற எண்ணெய்லாம் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், ஒரு 2 கிராம்பு, சும்மா 2 துண்டு பட்டை, பாருங்கள் சோம்பு, இந்த கருவேப்பிலை நல்லா அப்படி பொரியுதுங்களா? பாருங்கள், எனக்கு வாசம் வருது. பாருங்கள், வேடிக்கைது பாருங்கள். இந்த சமயத்தில் இந்த விழுது நம்ம இங்கே சேர்த்துக்கிறோம். இந்த விழுதை அதை நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போது கறி மசால், நம்ம குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டிலே அரைச்ச கொத்தமல்லி தூள், மிளகு, நாமளே தான் மிக்சியில் அரைச்சிக்கிட்ட மிளகுத்தூள் எல்லாம். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் அவ்வளோ ஹீட் இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி ஆனோடனே நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அப்புறம் நான் காமிக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுட்டுங்க, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா நமக்கு செமி கிரேவி ஆகிடும். அவ்வளோதான். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கப்பா, அவ்வளோதான். இது அப்படியே சாதத்தில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதாங்க. எல்லாம் நல்லாயிருக்கு. அவ்வளோதான், அப்படியே ஓடி வச்சிட வேண்டியதான். இதுதாங்க செமி கிரேவி, அதாவது ஃப்ரையாக இருக்காது, செமி ஃப்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. நம்ம வனத்து சின்னப்பருக்கு நன்றி சொல்லிவிட்டு இது சாப்பாட்டில் பிசைஞ்சு கலந்து சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, see you, love you all. ஹாப்பி வனத்து சின்னப்பர் ஃபீஸ்ட். ஹாப்பி ஆடி 18 எங்கள் ஊரில்.